திமுக ஒரு மாஸ்டர் பிளான் வந்து போட்டுக்கொண்டு இருக்குது. இதனால் வந்து தமிழக வெற்றி கழகம் செம்ம அப்செட்டில் வந்து இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பெரிய பின்னடைவாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமா வந்து தமிழக வெற்றி கழகம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சி பிடித்ததுக்கு அப்புறமா வந்து நிறைய பிரச்சனைகள், நிறைய எதிர்க்கட்சிகள் வந்து போராட்டங்கள் நடந்தது. முக்கியமாக வந்து எங்கே போனாலுமே வந்து விஜய் அவர்களுக்கு எகென்ஸ்டாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டது. இந்த சமயத்தில் வந்து ஒரு மாஸ்டர் பிளானை வந்து இப்போ வந்து திமுக வந்து போட்டிருக்கு. என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க 10 எம்எல்ஏக்கு வந்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கு. 10 எம்எல்ஏக்களை வந்து ஆலைக்கா வந்து திமுக வந்து தூக்க போகிறது அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிந்திருக்கு. ஸோ அவங்க கூட வந்து பேச்சுவார்த்தையும் முடிந்திருக்கு. ஸோ பணமும் வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ 10 எம்எல்ஏக்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ராஜினாமா வந்து செய்ய போகிறார்களாம். அந்த 10 எம்எல்ஏக்கள் யார் யார் அப்படிங்கிற அடுத்தடுத்த அறிவிப்புகள் வெளியாகும். இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து அதிமுகவில் இருக்க 10 எம்எல்ஏ கூட வந்து தமிழக வெற்றி கழகம் பேச்சுவார்த்தை வந்து நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவங்களுமே வந்து இப்போ தமிழக வெற்றி கழகம் பார்க்க வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வந்து தான் நிறைய ரீஎலெக்ஷன், நிறைய இடைத்தேர்தல் வந்து நடக்கும். அது எல்லாமே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக தான் வந்து அமையும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.